தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். பாட்டி பரமேஸ்வரி, சாமுண்டீஸ்வரி இவங்க 2 பேருக்கு இடையில் பயங்கரமான ஒரு வாக்குவாதம் தான் போயிட்டுருக்கு. பாட்டியை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரிக்கு பிடிக்கல. உன்னை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லி வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம இங்கே நீ வா போன்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான் யாரை கேட்டு இங்கே வரணும்? என் பிள்ளை இங்கே இருக்கான், என் பேத்திங்க இங்கே இருக்காங்க, இவங்கள பார்க்காம பேசாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு பாட்டி ஒரு பக்கம் அடம்பிடிக்க, இங்கேருந்து நீ போயிடுன்னு சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் பாட்டியை விரட்டுறாங்க. ஆனால் பாட்டி அசால்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ பாட்டி இவ்வளோ தைரியமாக இருக்காங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானான்னு சொல்லி மயில்வாகனத்துடைய மாமனார்கிட்ட கேட்க, அந்த இடத்துல சரி நீங்கள் எதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு சந்திராவும் கேட்கும்போது, என் பேரனுக்கு உன் பொண்ணு ரேவதியை நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க, கார்த்தி உள்பட. உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி இங்கே சாமுண்டீஸ்வரி பேசினாலும் இதில் என்ன தவறு இருக்குது? எனக்கு 2 பக்கமே உரிமை இருக்குது. அதனால் என் பேரனுக்கு உன் பொண்ணை நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். 2 குடும்பமும் அந்த பகையை மறந்து ஒன்று சேர்ந்து இனிமேல் ஒன்றா சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் சொல்ல, அது எந்த காலத்துலேயும் நடக்கவே நடக்காது, உங்களை என்றைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன்னு சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் சொல்ல, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நீ மன்னிக்காமல் இருக்க போகிற? 25 வருஷமாக தண்டனையை நாங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம், மையனை பார்க்காம பேத்திங்களை பார்க்காம. ஸோ இத்தனை வருஷம் கழிச்சும் ஏன் இந்த பகையோட நீ இருக்க அப்படின்னு சொல்லி பாட்டி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசினாலும் சாமுண்டீஸ்வரி அதுக்கெல்லாம் மனசு இறங்குற மாதிரி இல்லை. கையில் துப்பாக்கியோடு பாட்டியோட நெத்தி போட்டில் துப்பாக்கியை வச்சு இங்கேருந்து போகிறீங்களா இல்லை சாகுறீங்களா அப்படின்னு சொல்ல, இதுக்கெல்லாம் பயந்த ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்ல ரேவதி ஒரு பக்கம் தடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கார்த்தி தடுக்கிறாங்க. அப்போ கார்த்தி பாட்டிக்கிட்ட தான் கேட்குறாங்க, தயவு செய்து இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறாங்க. பாட்டிக்கு இங்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. இங்கே கார்த்தி சொன்ன அடுத்த செகண்ட், நான் இப்போ சவால் விட்டுட்டு போகிறேன், என் பேரன் தான் ரேவதி கழுத்தில் தாலி கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, இத்தனை வருஷமாக வராதவங்க இன்றைக்கி வந்திருக்காங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானான்னு ராஜராஜனை பார்த்து கேட்க, அவருக்கு தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. ஸோ அதை பார்த்த மயில்வாகனம், உலக மகா நடிப்புடா சாமி அப்படின்ட்டு அவரும் ஒரு பக்கம் மைண்ட் வாய்ஸ் கொடுக்க, அந்த இடத்துல ரேவதியோடைய மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பாட்டியை பார்த்தா சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இங்கே நடந்த விஷயம்லாம் நினச்சி வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சீனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணும்போது கோவிலில் இருக்கிற பாட்டியை கார்த்தி மீட் பண்ணுறாரு. ஏன் பாட்டி, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேறையா? இது நீங்களாக செஞ்ச காரியம் மாதிரி தெரியல, யாரோ சொல்லி கொடுத்து பேசின மாதிரி தெரியுதுன்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டு தான் சொல்லி மாப்பிள்ளை மயில்வாகனம், ராஜராஜன் இவங்க 2 பேருமே கோவிலுக்கு வராங்க. ஸோ இது எல்லாமே எங்களுடைய ஏற்பாடு தான், நீங்கள் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கார்த்திகிட்ட கேட்குறாங்க. ஆனால் கார்த்தி கல்யாணத்துக்கு முடியாதுன்னு சொன்னாலும், நீங்கள் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னீங்கன்னா இந்த 2 குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம், இத்தனை வருஷமாக பிரிஞ்சு இருந்துட்டோம், இனிமேல் நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன், தங்கச்சியை பார்ப்பேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரலாம், ஸோ இது மாதிரி கல்யாணத்துக்கு நீங்கள் சம்மதம் சொல்லுங்கன்னு கார்த்திகிட்டே கேட்குறாங்க. ஆனால் கார்த்தி, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், ஆனால் இந்த விஷயத்தை மட்டும் என்னை கட்டாயப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு முதல்ல அந்த மகேஷ், மாயா இவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கிற உறவு தப்பாக இருக்குது அப்படின்றத ரேவதிக்கிட்டையும் அத்தைக்கிட்டையும் முதல்ல நிரூபிக்கணும், அதை முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை அங்கேருந்து போகிறாங்க. கார்த்தி சொன்னால் என்ன, நாம் இவங்க 2 பேருக்கும் சேர்ந்து கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு சொல்லி இவங்க 3 பேரும் ஒரு முடிவெடுக்கிறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட எபிசோடை முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வாக கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.